தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட சென்டிமெண்ட்லாம் இருக்குன்னு பல வீடியோக்குள்ள நம்ம சொல்லியிருக்கோம். அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும், நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கு. என்ன சென்டிமெண்ட் அப்படின்னா, படத்தோட ஹீரோ ஒரு லாங் ஹேர் வச்சுருந்தா, நீளமான தலைமுடி வச்சுருந்தா அந்த படம் ஓடாது, அட்டர் ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் இருக்குது தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இதோ இப்போது கமல் நடிப்பில் வெளிவந்த தக் லைஃப் ஆகட்டும், போன வருடம் இதே கமல் நடிப்பில் வெளிவந்த இந்தியன் 2 ஆகட்டும் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. இப்போ ரஜினிக்குன்னு எடுத்துக்கிட்டா அனிமேஷன் படமாக இருந்தாலும் கோச்சரியானில் வந்து ரஜினி லாங் ஹேரில் தான் வருவார், அந்த படம் ஃப்ளாப்பு. அதே மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் புலி படத்தில் வந்து லாங் ஹேராக தான் வருவார் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம், அந்த படமும் ஃப்ளாப். நம்ம தல அஜித்தோட பரமசிவன் படம் கேட்கவே தேவையில்லை, அதுவும் ஃப்ளாப். நம்ம சூர்யாவோட எதற்கும் துணிந்தவனும் அட்டர் ஃப்ளாப். இந்த சியான் விக்ரம் அவர்கள் நடித்த லாங் ஹேரில் வைத்த அந்த கோபுரா படமும் ஃப்ளாப்பு. தனுஷ் ஒரு படத்தை நடிச்சிருந்தார், பரட்டை என்கிற அழகு சுந்தரம் அப்படிங்கிற படம், அந்த படமும் அட்டர் ஃப்ளாப். அதுக்கப்புறம் சிம்பு காலைங்கிற படத்தில் லாங் ஹேரை வச்சு நடித்தார், அந்த படமும் ஃப்ளாப் அப்படின்னு தான் தகவல்கள்லாம் ஓடிட்டுருக்குது. ஸோ இதை வச்சு நிறைய பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இதே சூர்யா நடித்த 7ஆம் அறிவும் கூட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த சென்டிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விதிவிலக்குக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆக்சுவலி சியான் விக்ரம் நடித்த கோபுரா படம் ஓடினாலும் அவர் லாங் ஹேரோடு நடித்த அந்நியன் படம் மெகா ஹிட் படங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதே கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா தசாவதாரம் படத்தில் பல கேரக்டரில் லாங் ஹேர் வச்சுருப்பார், அந்த படமும் மெகா ஹிட்டு, இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஸோ இப்படி பல விதமாக இருக்குது. ஏன் சந்திரமுகி கூட பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வேட்டைய ராஜாவாக ரஜினி அவர்கள் லாங் ஹேராக தான் வருவார், அந்த படம் மெகா ஹிட்டு. ஏன் ஆர்யா நடித்த பாலாவோட நான் கடவுள் கூட பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டு தான். அவ்வளவு ஏங்க, ஒரு படத்தில் எல்லா ஹீரோக்களுமே கிட்டத்தட்ட லாங் ஹேர் தான் வச்சு வந்தாங்க, அந்த படம் அபார வெற்றி, இண்டஸ்ட்ரி ஹிட்டு. என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பொன்னியின் செல்வன் படம் தான் சொல்கிறேன். ஸோ இப்படி சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு சென்டிமெண்ட் தான், அதை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சென்டிமெண்ட் படங்கள் ஓடினாலும் கூட அந்த லாங் ஹேரை வச்சு ஓடின படங்களையும் நாம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம். ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.